ஆண்டவரே பேசும். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 2, 7 முதல் 9 மற்றும் 12 முதல் 13, மீண்டும் 22 முதல் 23. அந்நாட்களில் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 103. திருப்பாடல் 103 பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவரின் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணம் மாக்குகின்றார். அவருன் உயிரை படுகொலையினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர்
இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கினின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரங்குகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டும் புனித பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு மனித மாண்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். ஆதாமின் வழியாக வாழ்வை பெற்ற மனிதம் உயிர்த்த கிறிஸ்துவின் வழியாய் வாழ்வளிக்கும் நிலைக்கு நாம் அனைவரும் உயர்த்தப்பட்டிருப்பதை விளக்கும் இவ்வாசகத்துக்கு செவிமெடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 45 முதல். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 45 முதல். சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்பு உள்ளவர் ஆனார். கடைசி ஆதமோ உயிர் தரும் தூய ஆவியானவர். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 27 தொடக்கம். நான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னொரு காலத்திலே புரோக்ளூஸ் என்ற ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு கீழே நிறைய அடிமைகள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஓர் அடிமை பாலூஸ். அவரை இந்த எஜமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? பொதுவாக ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கணும்னா எதுக்கு? அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நம்ம சொன்ன சொல்லு கேட்டு நடப்பாங்க. இப்போ அதே போல் மற்ற எல்லா அடிமையிலும் இந்த பாலூஸ் ஒரு பெரிய ரொம்ப நண்பராக இருந்தார். நல்ல கடினமாக வேலை செய்வார், நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார். அதனால் இந்த எஜமான் புரோக்ளூஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த புரோக்ளூஸ் எஜமான் இன்னும் கொஞ்சம் அடிமைகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை சந்தைக்கு வெளியூர் செல்லுகிறார். செல்லும்போது தன்னோடு யாரை கூட்டு போனார்? அந்த பாலூஸ் அந்த அடிமையையும் கூட்டி கொண்டு செல்லுகிறார். அப்போ அங்கே போன உடனே நிறைய பேர் நிற்பாங்க. ஃபஸ்ட்டு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் வேண்டும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அது பிறகு விலை கொடுத்து வாங்கணும். அப்போ எஜமான் பாலூஸ் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வரிசையாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரை வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பாலூஸ் அதோ அவரை நாம் வாங்கலாம். உடனே எஜமான், என்ன உனக்கு புத்தி கெட்டு போச்சுதா? அவர் எப்படி இருக்கிறாரு? இப்படி ஒல்லி குச்சா மெலிந்து, அதுவும் வயதானவர், அப்படி நிற்க கூட தள்ளாடி அப்படி இருக்கிறாரு. அவரை போய் அவர் எப்படி வேலை செய்ய முடியும்? பாலூஸ், ஐயா நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக அவர் வேலை செய்வார். அவர் 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்வார். 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்வார். சரி, ஏன்னா பாலூஸ் அவர் ரொம்ப அன்பு செய்கிறார், அதனால் மறக்க முடியாதுங்கிறதுனால அவர் சொன்னார். அப்படிங்கிறதுனால வாங்கியாச்சு. வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிறார்கள். 1 வாரம் ஆகிறது. அப்போ சொன்ன மாதிரியே 2 ஆளுக்குள்ள வேலை நடக்குது.
ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்குது. எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இந்த மெலிந்த வயசானவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு மறைந்து நின்று பார்க்கிறார். அப்போ அவர் கண்ட காட்சி, அந்த மெலிந்த அந்த அடிமை வேலை செய்யலை, அவருக்குள்ள வேலையை யார் செய்கிறா? இந்த பாலூஸ் செய்து கொண்டிருக்கிறான். பாலூஸ் தனது வேலையை முடித்துவிட்டு இவருடைய வேலையும் செய்கிறான். அத்தோடு மட்டுமல்லாமல் அவ்வப்போது அவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறான், அன்பாக பாசமாக. அப்போ எஜமான் ப்ராக்லூஸ் பாலூஸை கூட்டு, என்ன இது, அவர் மேல மட்டும் நீ தனியா பாசமா இருக்கிய, அவர் வேலை நீ செய்யற, அவர் உனக்கு யார்? இவர் யார்? உன் தந்தையா, உன் உறவினரா, உன் நண்பரா? அப்போ பாலூஸ் சொல்றாரு, என்னுடைய தந்தையும் அல்ல, நண்பரும் அல்ல, அவர் எனக்கு எதிரி, அவர் எனது பகைவன், இஸ் மை எனிமி. எப்படிப்பட்ட எனிமி? நானும் என் தந்தையும் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் கண் முன்னாலே, நானும் என்னுடைய சகோதரன், எங்கள் கண் முன்னாலே எனது தந்தையை கொன்ற கொலையாளி எங்கள் 2 பேரையும் அடிமை சந்தையிலே வித்து விட்டான். அப்ப இப்படிப்பட்ட இந்த கொடூரமான எதிரிய உன்னால எப்படி அன்பு செய்ய முடிஞ்சது? நான் இயேசுவினுடைய போதனை, அதை நான் பார்த்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். இயேசு பகைவரையும் அன்பு செய்ய சொல்லி இருக்கிறார், பகைவரையும் நண்பராக சொல்லி இருக்கிறார். எனவேதான் நான் அவரை அன்பு செய்கிறேன் என்று சொன்னாராம். அந்த ப்ராக்லூஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார், அவரும் மனமாறினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் அதைத்தான் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27, 28. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். ஆண்டவர் நமக்கு எதிர்ப்பவர்களுக்கு, நம்மை சபிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள், நமக்கு கஷ்டப்படுகிறவங்களுக்கு அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய நெறியை, ஒரு புதிய சட்டத்தை ஆண்டவர் இயேசு கொண்டு வந்தார். இந்த உலகம் முழுவதற்குமாக ஆண்டவர் இயேசு ஒருவர்தான் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று கூறியிருப்பார். எனவேதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்துக்கு வாருங்கள். இந்த முதல் வாசகத்திலே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். அப்போ சவுல் தாவீதை கொல்வதற்காக அவரை தேடி அந்த சிபு என்ற இடத்திற்கு செல்லுகின்றார். எதற்கு தேடுகிறார்? சவுல் தாவீதை எதற்கு தேடுகிறார்? கொலை செய்ய தேடுகிறார். எதற்கு கொலை செய்ய தேடுகிறார்? பொறாமை வந்துச்சு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7. சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 10000 பேர் என்றனர். எனக்கோ அப்போ இந்த பெண்கள் ஆடி பாடி புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீதோ 10000 பேரை கொன்றான் என்று புகழாரம் சூட்டுகிறார்கள். அப்போ சவுலுக்கு எப்படி இருக்கும்? சரிதானே? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எப்பவுமே அப்படிதான். இப்போ நம்ம முன்னால என்ன ஒருத்தரை புகழ்ந்து பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பொறாம வரும்ல. அது மனுஷ இயல்பு தானே. அப்போ சவுலுக்கு 10000 பேரை கொண்டானா தாவீது. அப்படிங்கும்போது சவுல் தாவீதுக்கு பொறாமை வருகிறது. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான்.
அப்படி தீட்டிதான் என்ன செய்கிறான், அங்கு அந்த மலைக்கு சென்று அவரை தேடுகிறான். 9வது வசனம். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்டு கொண்டு பார்க்கலானார். அப்போ அங்க தாவீதை எப்படியாவது பிடிச்சு கொன்றணும் அப்படின்னு போறான். ஆனா இரவு நேரமாகிவிட்டது. எனவே ஒரு கூடாரத்தில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். படை வீரர்கள் ஈட்டி சொருக பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறாங்க. அப்போ நல்ல தருணம். ஏன்னா தாவீதும் அது பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்போ தாவீதினுடைய படை தளபதி அபிஷா என்ன சொல்றாரு, ஐயா கடவுள் நமது முன்னால ஒப்புவித்து விட்டார். 8வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 26:8. அந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். ஒரே குத்தா குத்தி. நல்ல வாய்ப்பு. நம்மளுடைய எதிரி நம்ம கண் முன்னால இருக்கிறான். ஆண்டவர் நம் கண் முன்னால நிறுத்திட்டாரு சவுல. ஒரே குத்தா குத்தி நிலத்துல ஈட்டி பதிகிற மாதிரி பண்ண போற அப்படிங்கிறா. அப்போ தாவீது என்ன சொல்றாரு, 9வது வசனம். தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அப்போ இந்த எதிரியையும் பகைவனையும் அன்பு செய்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை இந்த முதல் வாசகத்திலே நாம் அருமையாக சிந்தித்தோம், வாசித்தோம். கிரேக்க மன்னன் பெரிக்லிஸ் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு அரசன். எதுக்காக? அவருடைய நல்ல பண்புகள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் அரண்மனையிலே ஒருவன் வந்தான். இந்த பெரிக்லிஸ் அரசன் முன்னால் நின்று கடும் சினமான வார்த்தைகளால் திட்டுகிறான். மோசமான வார்த்தைகளால் இகழ்ச்சியால் பேசிக்கொண்டே இருக்கிறான். குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அரசரை பற்றி. 1/2 மணி நேரம் இல்லை, காலையிலிருந்து மாலை வரை திட்டி தீர்த்தான். அப்போ மாலை ஆன உடனே அவர் வீட்டுக்கு போறார். உடனே அரசன் பெரிக்லிஸ் தனது படை வீரரை கூப்பிட்டு, ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வா. இதோ அவன் செல்லுகிறான், இருட்டாயிற்று, எனவே வீடு வரை சென்று அவனை விட்டு வா என்று சொல்லுகின்றான். பாருங்கள், என வரலாற்றில் இருந்திருக்கிறாங்க. நம்மளால ஏன் பகைவரை அன்பு செய்ய முடியல? முடியும். பகைவரையும் நேசிக்க முடியும், பகைவரையும் நண்பராக்க முடியும். வரலாற்றில் இருக்கிறது. இயேசு செய்து காட்டினார். கடைசியிலே சிலுவையிலே தொங்கும்போது கூட தந்தையே இவர்களை மன்னியும். எவ்வளவு அவமானமாக இயேசுவை அவர் மன்னித்தார். எவ்வளவோ அரசர்கள், எவ்வளவோ உலக தலைவர்கள் பல பேர் இதை செய்திருக்கிறார்கள். எனவே நம்மாலும் நமது பகைவர்களை, நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை குற்றப்பழி சுமத்தியவர்களை நம்மாலும் அன்பு செய்ய முடியும். ஏனெனில் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். 35. உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். தமிழ் ஆசான் திருவள்ளுவர் அருமையாக சொல்லுவார். குறள் 314 அவர் சொல்லுவார். திருக்குறள் 314 சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லிடுவீங்க, உங்களுக்கு தெரியும், ஈஸியா சொல்லிடலாம். சொல்லுங்க பாப்போம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். வெரி குட், வாழ்த்துக்கள், அருமையா சொல்லிட்டீங்களே. தமிழ் பற்று உங்களுக்கு இவ்வளோ இருக்குதா? வாழ்த்துக்கள். இன்னா செய்தாரை, நமக்கு வேண்டாதது, நம்மளை கஷ்டப்படுத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் செய்கின்ற அந்த எதிரி வெட்கப்படுற அளவுக்கு அவர் முன்னால் அவனுக்கு நன்மையை செய்து விடு. பழைய ஏற்பாட்டுல சட்டம் உண்டு. என்ன சட்டம்? ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தினா என்ன செய்யணும்? நம்மளும் அதே போல காயப்படுத்தணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரம் 24, 25. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம்,
கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். எப்படி பார்த்தீங்களா? இது மோசே சட்டம், பழைய ஏற்பாட்டு சட்டம். நமக்கு இப்போ இது ஒரு மாதிரி தெரியலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழிக்கு பழி வாங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மோசே சட்டத்துக்கு முன்னகுட்டி ஒரு சட்டம் இருந்துச்சு, மிக கொடூரமான சட்டம், ஹமுராபி சட்டம், காட்டு பிராண்டித்தனமான சட்டம், ஜங்கிள் லா. அது எப்படி? ஒருத்தரை அடிச்சிட்டான் அப்படின்னா அப்போ அவர் திருப்பி அடிக்கலாம். ஒரு அடி இல்லை, எத்தனை அடினாலும் அடிக்கலாம். அவர் மட்டும் இல்லை, எத்தனை ஆட்களையும் தாங்களோட கூட்டு வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு சட்டம். அதே போல் ஒரு ஊரில் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த கொலை செய்யப்பட்டவருடைய ஊருக்காரங்க என்ன பண்ணலாம்? யார் கொலை செய்தாரோ அந்த ஊரை சார்ந்த எல்லாத்தையும், அந்த ஊரில் உள்ள எல்லாத்தையுமே கொலை செய்திடலாம். பாருங்க, ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு சின்ன பிள்ளைகள் மற்றவங்களாம் எப்படி பழிய இருக்க முடியும்? இனப்படுகொலை, ஊரையே கொலை பண்ணுறது, தீ வச்சு கொளுத்துறது, குரூப் கில்லிங், மாஸ் கில்லிங், மேசக்கர், இவ்வளோ மோசமான சட்டம். அதே போல் ஒரு வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் களவாங்க கொள்ளையடிக்க வாரான், அந்த வீட்டில் உள்ள பொருட்களை எடுக்க வாரான். அப்போ இதை இவங்க பார்த்துருந்தாங்க, பார்த்துட்டு அவனையும் அந்த தீயிலே போட்டு எரித்து விடலாம். மிக மோசமான கொடூரமான சட்டம். அப்போ இதை குறைச்சி இதை லகுவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மோசே, எப்பா நீ ஒரு அடி அடிச்சியா அந்த இடத்துல அடிச்சிரு, காயத்திற்கு காயம், என்ன பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு பல், ஒரு சின்னதுக்காக அவ்வளோ பெரிய கொடூரமான தண்டனையை கொடுக்காத அப்படின்ட்டு இந்த ஹமுராபி சட்டத்தை குறைத்து பழைய ஏற்பாட்டு சட்டம் மோசே சட்டம் தான் இந்த விடுதலை பயணம் 21, 24, 25 கல்லுக்கு பண் அப்படி அது குறைச்சது தான். சரி, அதையும் குறைச்சி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம்? அன்பு சட்டம், அன்பு கட்டளை. யோவான் 13:34 வாசிக்கிறோம். புதிய கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு வலியை கொடுத்தாங்களா, அவங்களுக்கு நீங்க திருப்பி வலியை கொடுக்காதீங்க, பதிலுக்கு பதில் வேண்டாம். அப்போ இப்போ பழைய ஏற்பாட்டு சட்டம் போயிடுச்சு, மோச சட்டம் போயிடுச்சு. இயேசுனுடைய சட்டம் அன்பு சட்டம், பகைவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும். ஆனால் இப்படி இயேசுனுடைய இந்த சட்டம் வந்தாலும் இன்னைக்கு பாருங்க, மணிப்பூர், ஹமாஸ் இஸ்ரேல் போர், ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஹமுராபி பழைய இருக்கு, அதெல்லாம் கடந்து இப்போ இயேசுனுடைய அன்பு சட்டம் வந்துட்டு பகைவரை மன்னிச்சு ஏற்றுக்கணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது? மணிப்பூரில் இனக்குழுக்கள், 2 குழுக்களுக்கு இடையே சண்டை. ஒரு குழுவில் ஒருத்தர் அடித்தா அங்கே 10 பேர் அடிப்பான், அப்படி தானே? அதே போல் ஹமாஸ் இஸ்ரேல், ஒருத்தரை பிணை கைதியாக இருந்தா 10 பேரை பிணை கைதியாக எடுத்து வருவாங்க, ஒருத்தரை கொண்டாங்க. அப்போ ஏகப்பட்ட இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 50,000 பேர் குவித்து கொல்லப்பட்டார்கள். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? ஒன்றுமே தப்பு செய்யலை. 50,000 பேரை பாருங்க. இன்னும் உலகத்தில் இப்படி இருக்குதே. இந்த நாளில் ஆண்டவர் இதைத்தான் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறாரு. நாம் என்ன செய்ய? அவங்களுக்காக ஜெபிக்கவா? இந்த இயேசுனுடைய இந்த அன்பு கட்டளை, பகைவரையும் நேசிங்கிறது உலகம் முழுவதும் பரவ வேண்டும். ஆனால் பரவிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் தொற்று வியாதி தான் ஸ்பீடாக பரவுது. இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒன்றாகிறது. ஆனால் ஒத்து வர முடியும் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நாம் பகைவர்களை நமது நண்பராக்கி கொள்ள வேண்டும். காந்தியடிகள் சொல்லுவார், எப்பொழுதெல்லாம் உன் பகைவரை எதிர்கொள்கிறாயோ, சந்திக்கிறாயோ, உடனே அவரை நண்பராக்கிக்கொள் என்று அருமையாக சொல்லுவார். அதே போல ஜூனியர் மார்ட்டின் லூதர் சொல்லுவார், அன்பு எதிரியையும் நண்பராக மாற்றிவிடும் என்று சொல்லுவார். செல்ஃபிஷ் ஜீன்ஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். அப்போ மரபணுக்களுக்குனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, தனக்கு ஆபத்து வரும்போது தன்னை அது தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு இது இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளுமே அப்படிதான். நமது மனுஷ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுச்சுன்னா அது என்ன செய்யும்? அது தன்னையே தற்காத்து கொள்வதற்காக அது வேலையை காட்டும், அப்படி தானே? ஏதாவது ஒரு சின்ன நோயை கொடுக்கும். அப்போ நாம் கண்டுபிடிச்சி, ஓ நான் வீக்காக இருக்கிறேன், நான் டேமேஜாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் மனித உடலில் உள்ள உறுப்புகள் ஏதாவது காயப்பட்டால் தன்னையே காயத்தை ஆட்சிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது.
புண்ணு வந்துச்சுன்னா அதுவாகவே ஆறிடும். அதே போல் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, உறுப்புல ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுவாகவே அது சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. இதில் ஒன்று செல்ஃபிஷ் ஜீன்ஸ், தன்னலமுள்ள மரபணுக்கள். அதான் இதில் அதை தான் செய்ய முடியும். அதை மட்டும் தான் பார்க்க முடியும். அடுத்த உறுப்பு அது பார்க்காது. அந்த ஒரு மரபணு அதுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அதை தான் பார்க்கும். அதுக்கு வலி வந்துச்சுன்னா அதால் தாங்க முடியாது. ஆனால் மனுஷர்கள் வேறுபட்டவர்கள், பிறரின் வலியையும் வலிந்து ஏற்க முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 5:25. உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். சிறையில் அடைக்க அப்போ பிரச்சனை பெருசாகும். அப்போ எளிதாக நாம் பகைவரை நேசித்து அன்பு செஞ்சோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதை வளர்க்கு தொடர்ந்தோம்னா என்னாகும்? அது பின்னால் நமக்கு தான் அது வினையாக வந்து முடியும். உரோமையர் 12ஆம் அதிகாரம் 14. உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு ஆசி கூறுங்கள். ஆசி கூறுங்கள்ட்டு 2 நேரம் சொல்றாரு பவுலடியார். சபிக்க வேண்டாம். 17. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். தீமைக்கு பதில் தீமை செய்ய வேண்டாம், பழிக்கு பழி வேண்டாம். இன்னைக்கு என்ன சொல்லப்படுகிறது? தீமைக்கு பதில் தீமை செய் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு திரைப்படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரிதானா? இன்னைக்கு திரைப்படங்கள் அதானே கற்றுக் கொடுக்குது. எல்லா திரைப்படத்தில் ஹீரோ இருப்பார், எதிரி ஒருத்தர் இருப்பார். கடைசியில் எதிரிய ஹீரோ கொல்லுவார். பழிக்கு பழி. அப்போ பாருங்க, அப்போ எவ்வளோ மோசமான ஒரு நிலையை நோக்கி நமது உலகம், நமது சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. பகைவரை மன்னித்து அவனை மனம் மாற்ற வேண்டும். அதுதான் இயேசுனுடைய போதனை. ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இதுதான். நீ என் குடும்பத்தை கொன்ன, என் அப்பாவை கொன்ன, நான் உன் குடும்பத்தையே முழுசாக நான் அழிப்பேன். ஜெயிலுக்கு போகிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, மீண்டு வந்து திரும்பியும் கொலை பண்ணுறான், ஜெயிலுக்கு போகிறான், திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த திரைப்படங்கள் நமக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கல, நல்ல விளிமைகளை கற்றுக் கொடுக்கல. அப்படி தானே? எப்படி கொலை செய்யலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி எவ்வளவு மோசமான தவறுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத திரைப்படத்திலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு அந்த திரைப்படத்தை தான் இன்னைக்கு உலகம், சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு சமூகம் மாறாது, அந்த சாக்கடையிலே தான் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாற்றப்பட வேண்டும். 17 வாசிச்சிட்டிங்கல்ல, 20 வாசிங்க. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். அதுக்கடுத்து, உன் எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. நம்ம எதிரி எதிரியாக இருந்தால், அவன் பசியோட இருக்கிறான், உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய். 21. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலே கண்டிப்பாக நம்மால் முடியும். நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை அவமானப்படுத்தியவர்களை, நம்மை பழிச்சொல் கூறியவர்களை, நமது பெயரை கெடுத்தவர்களை நாம் பதிலுக்கு பதில் செய்யாமல் நாம் அவர்களுக்கு ஆசி கூறுவோம், அவர்களுக்காக ஜெபம் செய்வோம், அவர்களுக்கு நன்மை செய்வோம். இதுதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே அதை நாம் பின்பற்றுவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆமென்.